வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இது புதுடெல்லியிலேருந்து. மார்ச் மாதம் 2, 2026 எப்படி இருக்கும்? அன்று திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு பௌர்ணமி, அது வரைக்கும் சதுர்த்தசி பியூட்டி. அன்னைக்கு மக நட்சத்திரம், நீங்கள் சொல்லுவீங்களே மாசி மகம், அல்லது பெஸ்ட் டே. பௌர்ணமியில் அன்னைக்கு வருது, எக்ஸ்ட்ராடினரி. மற்ற ராசிக்கு எப்படின்னு பலன் போலாமா? உங்களுக்கு மேச ராசி பொறுத்த வரைக்கும் 5ல் சந்திரன் கேது, ஆனால் பௌர்ணமி. லாபஸ்தானத்தை சூரியன், கொஞ்சம் பரவாயில்ல உடம்புக்கும் மனசுக்கும். ஆனால் ஏதோ ஒரு பெரிய வெற்றி, பெரிய நிம்மதி, ஒரு தொழில் ரீதியான பயணத்துக்கு அது அருமை. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உடம்பு மனசும் லைட்டாக வாப்ளிங் ஆகுது, கொஞ்சம் கவலைப்படுறீங்க, ஆனால் வாழ்க்கை விருத்தி அருமை. மிதுன் ராசி எக்ஸ்ட்ராடினரி, தொட்டதெல்லாம் தொடங்குது, அற்புதமான ஒரு நாள். கடகராசி பொறுத்த வரைக்கும் ஏதோ பேச்சுவார்த்தையில், கவலையில், குடும்பத்துக்குள்ளார ஏதோ சின்ன சிக்கல் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உடம்பு மனசும் வாப்ளிங் ஆகுது, அதே டைமில் தெய்வீகம், வாழ்க்கை விருத்தி. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் சந்திரன், சின்ன கன்ஃபியூஷன், சின்ன கவலை, ஆனால் சுப செலவு, சுப விருத்தி, சாமி கும்பிட்றதுக்கு அற்புதமான நாள் கன்னிராசிக்கு. துளாராசி பொறுத்த வரைக்கும் மேஜிக்கல் ராயல் டே. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது, 6ஆம் வீட்டில் சனி, மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான நாள். விருச்சிக பொறுத்த வரைக்கும் தொழில் அறிவுறுத்தி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போது, கொஞ்சம் கவலைப்படுறீங்க. தனுராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, கொஞ்சம் வருத்தப்படுறீங்க, ஆனால் வாழ்க்கை நன்றாக போகுது. மகர ராசி சந்திராஷ்டமம், ஆமாம், கவலைப்படலாம், குழப்பமடையலாம், டைம் தள்ளி நடக்கலாம், இன்றைக்கி நடக்குது நாளைக்கு நடக்க வேண்டி வரலாம், ஆனால் கவலை வேண்டாம், ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. கும்பராசி பொறுத்த வரைக்கும் 7ல் சந்திரன் கேது, மனைவி, கொஞ்சம் வாழ்க்கை துணை ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆகலாம், உடம்பு சொல்லாக போகலாம், ஏன் உங்களுக்கு உடம்பு சொல்லாக போகலாம், கவலைப்படலாம், பொறுமையாக இருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும், த மோஸ்ட் பெஸ்ட் டே. ஏன்னா 6ஆம் வீட்டில் சந்திரன் கேது, பௌர்ணமி அன்னைக்கு ராயல். இப்போ ஜென்ரலாக ஒரு ஐடியாவுக்கு வரலாமா? லைஃப்பில் கடவுள் பக்தினா என்ன தெரியுமா? நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா கடவுள்கிட்ட விட்டுறதுக்கு பேர் தான் கடவுள் பக்தி. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நடக்கலை, அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்கள் மனதுனால ஒன்று முடியும்னா அது ஒரு 15-20 நாளில் முடிஞ்சிடும். இந்த 15-20 நாளைக்கு முடியலைன்னா அந்த விஷயத்தை அப்படியே கழட்டி விட்டுட்டிங்கன்னா அது கடவுள்கிட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட போன விஷயத்தை கடவுள் அழகாக உங்களுக்கு முடிச்சு கொடுப்பார். கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்ச பிறகு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. நம்புங்கள் இறைவனை, வெற்றி நிச்சயம். நன்றி மேடம்.